அல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறது. இந்த உலகத்திலே நாம் எதற்காக வாழ்கிறோம், எதற்காக வந்தோம் என்று ஒரு மறைபொருளுக்காக தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். அதோட ரகசியம் என்னவென்றால் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் கட்டுவதற்காக தான் தேவன் நம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பியுள்ளார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்காவின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். இயேசு சொன்ன வார்த்தை இந்த உலகத்திலே அதிகமாக சொல்லவில்லை, சுருக்கமாக சொன்னாலும் சுருக்குன்னு சொன்னார். லூக்காவின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பதிமூணு 18ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பாய் இருக்கிறது, அதை எதற்கு ஒப்பிடுவேன். கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜெபம் செய்து கொள்வோம். எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, யெகோவா ஈரே, எங்களை காண்கிற நல்ல தேவனே, உமக்கு கொடான கொடை நன்றி செலுத்துவேன் தகப்பனே. இந்த நாளுக்காக தகப்பனே, உமக்கு அப்பா உம்மை ஆராதிக்க, உம்மை அப்பா உம்மை வேண்டுதல் செய்ய தகப்பன உடைய சமூகத்தில் வந்து தகப்பன உடைய வார்த்தைகளை கேட்க நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துவேன் தகப்பனே. தகப்பனே, உம்முடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்கு எடுத்துரைக்க நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. அந்த ரகசியங்கள் அப்பா, அந்த ரகசியத்துடைய இந்த மர்மங்களை அப்பா நீ வெளிப்படுத்துங்க கொடான கொடு நன்றி தகப்பனே. அப்பா நீ பேச போது நானால தகப்பனே, உடைய பரிசுத்த பரிபூர்ண ஆவியானவர் பேச போவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நீரை பொருட்படுத்தும் வந்து பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் தகப்பனே. அப்பா பிள்ளைகளுக்கு அப்பா பரலோகராஜ்யம் முடியும் பரியந்தும் பிள்ளைகளோடு நீர் இணைந்திருந்து வழிநடத்த பொருட்படுத்திக்கொண்டு துதிக்கான மாற்றம் எல்லாவற்றையும் சென்று வருவோம். இயேசு பிதாவே, ஆமென். அவர்களை நோக்கி தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பாய் இருக்கிறது, அதை எதற்கு ஒப்பிடுவேன். அக்கீழ படிங்க. அது அங்க வந்து ஒரு லெட்டர் மிஸ் பண்ணிட்டீங்க. அதற்கு அது ஒரே ஒரு கடுகு. ஆமென். கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்தில் போட்டான். அது வளர்ந்து பெரிய மரம் ஆயிற்று. ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் கிளைகளில் அடைந்தது என்றார். இந்த வார்த்தைகள் நமக்கு தேவன் கொடுக்கப்பட்ட இந்த வேத வாக்கியம் எதற்குன்னா, இந்த ஒரு புதையலுக்குள்ள அவர் எழுதி மறைத்து வைத்திருக்கிறார். இப்போ நல்ல ஒரு ஆகாரம்னா அதை நல்லா ஊற வைப்பாங்க. ஊற வைக்கிறதுக்கு என்ன வேணும்? ஒரு பானை வேணும். ஒரு நல்ல ஆகாரம் வந்து நல்லா சாப்பிடணும், வயிறு நிறைய சாப்பிடணும்னா ஒரு நம்ம சரீரத்துக்குரிய ஆகாரத்தை ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு மீன் குழம்பு நல்ல ஆகாரத்தை வைக்கணும்னா அது சட்டியில் தான் வைப்பாங்க. சட்டியில் வச்சு பதப்படுத்துவாங்க. அதே போல நம்மளுடைய தேவனுடைய வார்த்தை பதப்படுத்துவதற்கு இந்த வசனமாக இருக்கிறது. அதாவது இந்த வசனத்துல வச்சு புதைச்சி வச்சு மறைச்சு வச்சிருக்கிறார். அப்போ எப்போ அந்த வார்த்தைகளுக்கு உயிர் வரும்னா, உயிர் உள்ளவர்கள் அதை எடுத்து பயன்படுத்தும் பொழுது, அதை எடுத்து பிரசங்கிக்கும் பொழுது, அதை எடுத்து பிறருக்கு நல்ல வார்த்தைகளை நம்ம பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தைகளுக்கு உயிர் வருகிறது. ஆமென். உயிர் வருகிறது. அப்போ தேவன் ஒவ்வொரு வார்த்தையும் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார். நம்ம பேசுகிற ஒரு வார்த்தை கண்காணித்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா அவருடைய வாக்கு தத்துவம் இங்கே இந்த உலகத்துல நிறைவேறணும். எந்த பிள்ளை
என்னுடைய காரியங்கள், என்னுடைய சிந்தை அறிந்து பேசுகிறவன் யாரா இருக்கிறாங்களோன்னு சொல்லிட்டு தேவன் அனுதினமும் தேடுகிறவராய் இருக்கிறார். அதனாலதான் நம்ம வேதத்தை அநேக போதர்கள் மூலமாக வேதத்தை வாசிங்க என்று படிச்சு சொல்றது எதுக்காகனா, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சித்தம் நிறைவேறணும்னா அந்த வார்த்தைகள் இருந்தபடி இருந்ததுன்னா பத்திரமா பைபிளே பத்திரமா இருக்கும். ஆமென். அது எடுத்து நம்ம வாசிக்க என்னன்னா நம்மளுடைய உயிருள்ள ஆவியானவர் உயிர் மீட்சி அடைவார். ஆமென். தேவனுடைய ராஜ்யம் இயேசு அப்பொழுது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னார். அந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாலும், ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் அதை சுருக்கு நறுக்குன்னு சொன்னார். ஆமென். அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைனா அப்போ அந்த காலத்துல அவருடைய அனுபவம் எப்படிப்பட்டதா இருக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். தேவன் கற்றுக் கொடுத்த அந்த பாடம் ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்குது. ஒரு கடுகு விதை எவ்வளவு பெருசா இருக்கும்? இவ்வளவு பெருசா இருக்குமா? இப்ப நம்ம இருக்கிற வயசுக்கு பூத கண்ணாடி தான் வச்சு பார்க்கணும். ஏன்னா வயசு ஆக என்னன்னா கடுகுலே சின்னதா மாறிடும். ஆனா நம்ம யூத் பசங்களுக்கு பார்த்தோம்னா அது ஏதோ அவங்களுக்கு கூட கண்டுபிடிக்க தெரியாது. ஏன்னா அது கடுகா என்ன டவுட்டும் வந்துடும், அது ஏதோ டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒதுக்கிடுவாங்க. ஆனா அது கடுகா இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு யாரு கண்டுபிடிப்பாங்கன்னா அனுபவம் உள்ளவர்களுக்கு தான் அது கடுகு என்று அதை எடுத்து விதைக்க முடியும். ஆமென். அந்த கடுகு சிறுத்தாலும் காரம் சிறுக்குமா? சிறுக்காது. அதுல வந்து இந்த உலகத்தினுடைய பழமொழி அது உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அந்த கடுகு எதற்கு ஒப்பா இருக்குது? தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒப்பா இருக்குது. கடுகு விதைத்த பிறகு இங்க வசனத்துல மரமா இருக்குது. ஆனா நம்ம அந்த உலகத்துல கடுகு விதைச்சுன்னா செடியா தான் வரும். எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? ஆனா இங்க வந்து மரமா இருக்குன்னு எழுதப்பட்டிருக்குது. இது எப்படின்னா இந்த வசனத்துக்கு தியானிக்கும் பொழுது என்ன எனக்கு தோணிச்சுன்னா, சிறு வயதில் எனக்கு செடிகள் இப்போ உள்ளது இருக்கு, செடிகள் மரங்கள் எல்லாத்தையும் வந்து நல்லா வளர்க்கணும், நல்லா உலகத்துக்கு நல்லா நன்மை செய்யணும்னு ஒரு அந்த எண்ணம் இருக்குது. அது என் பிறவிலே வந்துச்சு எனக்கு. அது தேவன் கொடுத்த அந்த அந்த தாரந்து சொல்லலாம். அப்போ நான் ஒரு தூர செடி இருக்கு இல்லையா, தூர விதை ஒரு நாள் ஊர்ல எடுத்தாந்து நிறைய போட்டுருந்தாங்க. நான் அந்த ஒரே ஒரு விதையை எடுத்தேன். அந்த ஒவ்வொரு தோரம் பருப்பு செடி இருக்கு இல்லையா, அது ஒன்னே ஒண்ணுதான் எடுத்து ஊர்ல பார்த்துருக்கேன். ஊர்ல அதுக்கப்புறம் தான் போய் பார்த்தேன், எல்லாமே சின்ன செடி இருந்தது. ஆனா ஒரே ஒரு செடியை நான் வளர்த்து பெரிய மரம் ஆயிடுச்சு. எவ்வளோ ஆயிடுச்சு? இவ்வளோ ஆயிட்டு என்ன ஒரு பாதி மணிக்கு இதோட மரம் தான் ஒரு தண்டு இவ்வளோ பெருசாயிடுச்சு. ஒரு மரம் ஆச்சரியமா இருக்குது. ஆனா அதோட அறுவடை பார்த்தோன்னா மாசம் அறுவடை வந்துருக்குது. ஒரு செடி இல்ல, ஒரே ஒரு இந்த விவசாயிங்க இந்த உலகத்தாருங்க தன்னுடைய காரியங்களுக்காக அது என்ன செய்யறாங்கன்னா மொத்தத்தையும் ஒரே ஓட்ட அறுவடை செஞ்சு மொத்தமா அழிச்சிடுறாங்க. அது வந்து என்ன பண்ணா அது மொத்தமா அழிச்சிடுறாங்க. கிடையாது, அந்த தேவன் கொடுத்த அந்த மகிமை, அந்த விதையை வந்து அது வளர்ந்து இவ்வளவு பெருசா வந்தது. எனக்கு தெரியாது, அது எனக்கு தெரியாது அது மரம் இவ்வளவு பெருசா ஆகுமென்ட்டு. தேவனுடைய நான் அப்புறமா நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். இந்த வசனத்துக்குள்ள ஆழமாக நம்ம தேவனுடைய ஆவியானவர் ஆழமாக கொண்டு செல்கிறார். அதுக்காக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆமென். அது அது வளர்ந்து பெரிய மரம் ஆகிட்டு ஊர்ல இருந்து வரவங்களுக்கு சரி, வீட்டுல இருக்கவங்க சரி, வரவங்க சரி, எல்லாரும் அந்த காய்களை பறித்து கொண்டு சென்று கொண்டிருப்பார்கள். எல்லாரும் அந்த காய்களை வந்து எடுத்து வாயில போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் வந்து கோபமே வராது. ஏன்னா எனக்கு கோபமே வராது, மரம் எடுத்து போட்டோம். எனக்குள்ள என்ன இறுதியா வந்துச்சுன்னா, தண்ணீர் கிணத்துல இருக்க தண்ணீர் எடுக்க தானே சொர்க்கம். எடுக்காம இருந்தா உள்ள இருந்தா நாத்தம் பாசு பிடிக்கும், நாத்தம் பிடிச்சி போயிடும், ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லை. அந்த ஒரு எண்ணம் உடையவன் நான்.
அது அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மரம் எனக்கு ஒரு ஒரு சீசன் முடியுது, அடுத்த சீசன்ல பூக்க தொடங்கும். அதிசயம், என்னுடைய வாழ்க்கையில அதிசயம். இந்த கடுகு விதை அந்த மரம் அந்த செடியை தான் பார்த்துருக்கிறோம். ஆனா இங்க மரம் எழுதியிருக்கு. தேவன் நம்ம என்ன சொல்றாங்க, உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. ஆமென். அப்போ ஒரே ஒரு கடுகு விதை எனக்கே ஒரு இந்த வாழ்க்கையில நடந்தது, ஒரு பிராக்டிக்கலா நடந்த இவ்வளவு பெரிய அதிசயம்னா, அந்த ஒரே ஒரு துவர செடியிலிருந்து எனக்கு அந்த கட்டுப்படுத்த அந்த பாடம் அவ்வளவு பெரிய மகிமை இருக்குதுன்னா, தேவனுடைய ராஜ்யம் கட்டுவதற்கு எவ்வளவு மகிமையா இருக்குது. ஒரே ஒரு கடுகு விதைக்கிறது, அது மடிந்து போகிறது, மடிந்து போன பிறகு மீண்டும் உயிர்ப்பிச்சு அடைந்து தன்னுடைய கனிகளை கொடுத்து அது ஒரு மரமாகுது. மரமாகி மரத்தின் மேலே ஆகாயத்து பட்சிகள் வந்து அமருகிறது. ஆகாயத்து பறவைகள் வந்து அமருகிறது. ஆகாயத்து பறவைகள் எதற்கு ஒப்பாய இருக்குது சொல்லுங்க? தேவனுடைய தூதர்களுக்கு ஒப்பாய இருக்குது. ஆமென். ஆகாயத்து பறவைகள் வந்து அமருகிறது. அமர்ந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? மேல இருந்து வந்தவங்க சும்மா இருப்பாங்களா? கொத்தி சாப்பிட மாட்டாங்க. ஒரு பறவையோட ரகசியம் என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒரு பழத்தை சாப்பிட்டதுன்னா அந்த கழிவு இருக்குல்ல, அது எங்கெங்க பறக்குதோ அந்த இடத்துல அந்த கழிவுல வருகிற அந்த விதைகள் எல்லாமே முளைக்க தொடங்கும். பறவைகளுக்கு கொடுத்த தேவன் கொடுத்த அந்த மறைப்பொருள் வச்சிருக்கிறார். இன்னைக்கு காடு செழிக்கிறது, நாடு செழிக்கிறது எப்படின்னா இப்படிதான், பறவைகளுக்கு கொண்டுதான். பறவையோட ரகசியங்கள் நிறைய இருக்குது. நல்ல அதுதான் இந்த எந்த ஒரு பிராணியும் வந்து யாரோ ஒரு மனுஷனும் சரி அந்த ஒரு ஆகாரத்தை எடுத்துக்கொள்ளும் போது அது யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. தேவனுக்காக படைக்கப்பட்ட இந்த ஆகாயத்து பறவைகள் எல்லாவற்றையும் நமக்காக தானே படைச்சார். நம்முடைய நன்மைக்காக தான் படைச்சார். நம்மளுடைய நன்மையை அறிந்துதான் படைச்சார். ஒருவேளை அந்த மரம் அங்கேயே இருந்து யாருக்கு கனி கொடுக்காம ஒரே இடத்துல விளங்குதுன்னா அந்த மரத்துக்கே டேஞ்சர் ஆயிடும். அந்த விதைகள் கீழே விழுந்து சுற்றிலும் முளைச்சு என்னன்னா அந்த ஆதியில இருக்கிற அந்த மரத்தை வேரோட சாய்ச்சு. ஏன்னா ஒவ்வொரு மரத்துக்கு வளர்றதுக்கு பலன் தேவை. அந்த இருக்கிற கொஞ்சோடு அந்த நிலத்துல அந்த பலன் எங்க இருந்தா தானே வரும். இருக்கிற இடத்துல கொஞ்சமா ஒரு அங்கங்க ஒரு இடத்தை மாற்றும் போது தான் அதோட பலனோட மகிமை தெரியும், அந்த மண்ணோட மகிமை தெரியும். அந்த தேவனுடைய ராஜ்யம் என்ற அந்த மகிமை என்று எப்படி வெளிப்படும்னா, ஒரே இடத்துல வீடு கட்டிட்டு ஒரே இடத்துல சபை கட்டி வளர்றதுக்கு கிடையாது. ஆமென். எத்தனை பேரு ஒரு நமக்கு இப்ப லைவா நம்ம பார்க்கிறோம், அநேக சபைகள் வளர்ந்து கொண்டு இருக்குது. அங்கங்க சபைகள் வளர்ந்து கொண்டு இருக்குது. அங்க ஒரு கடுகு விதை வளர்ந்து இருக்குது. ஒரு கிளைக்கு எத்தனை கடுகு விதை வளரும் சொல்லுங்க? ஒரு உதாரணம் சொல்லுங்க. ஒரே ஒரு கிளைக்கு ஒரே ஒரு காயில எத்தனை கடுகு விதை இருக்கும்? கிடையாது. ஒரு மினிமம் ஒரு 50. ஒரே ஒரு காயில அது பட்டாணி மாதிரி சின்னதாக இருக்கும். அது ஒரு மினிமம் வந்து ஒரு 50 இருக்கும், ஒரு தோராயமா கணக்கு பண்ணி. அப்போ ஒரே ஒரு கிளைனா அப்போ அது வந்து அது பார்த்தோம்னா ஒரு சாரசாரையா இருக்கும் அந்த கடுகு. அப்போ செடி முழுக்க பார்த்தோம்னா, ஆனா இங்க வசனத்துல மரமா இருக்குது, ஆனா நம்ம உலகத்துல பார்க்கிறது செடியை நம்ம பார்க்கிறோம். ஆமென். அப்ப இனிமே நம்மளுடைய சிந்தை எப்படியா இருக்கணும்? மரமா பார்க்கணும். ஆமென். மரமா பார்க்கணும். மரமா பார்த்தாதான் அதோட பலனை நாம அடைய முடியும். தேவனுடைய ராஜ்யம் எதுக்கு கடுகு விதைக்கு அளவுக்கு ஒப்பா இருக்குதுன்னா, அப்போ உலகம் முழுவதும் வந்து அநேக தேவனுடைய ஊழியக்காரர்கள் இருக்காங்க. ஆனா எல்லாரையும் சொல்ல மாட்டேன். உண்மையும் உத்தமமாய் தேவனுடைய ராஜ்யம் கட்டுவதற்கு, தேவனுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணுவதற்கு மாத்திரம் உடையவர்கள் மாத்திரம் தான் நான் முன்னாடி எடுத்து உரைக்கிறேன். ஆமென். இந்த ரகசியம் வந்து உங்களுக்கு மாத்திரம் அல்ல, இந்த உலகத்திற்கு ஆமென் எச்சரிக்கையா இருக்கட்டும். ஆமென். இது வந்து தேவனுடைய ஊழியக்காரர்கள் வந்து
அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க வந்து மெசஞ்சர். ஆமென். மெசஞ்சர்னா என்ன அர்த்தம்? வார்த்தைகளை கொண்டு வருவார்கள், உண்மை உள்ள ஊழியக்காரர்கள். ஆமென். அப்போ தேவ இங்க வசனத்துல பாருங்க, அந்த ஆகாயத்து பறவைகள் வந்து அமர்ந்தது. அடுத்தது மேலும் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? ஒப்பிடுவேன். அது புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதுக்கு கீழே இங்க ஒரு மனுஷனை பார்த்தோம். ஒரு மனுஷனை அதை எடுத்து விதைத்தான், தோட்டத்தில் போட்டான். அது வளர்ந்து பெரிய மரமாய் ஆயிற்று என்று அந்த வசனத்துல படிக்கிறோம். கீழே வந்து ஒரு ஸ்திரீயானவள் வருகிறார். அது புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே பாருங்க, அடைத்து வைத்தாள். சரி, அடைத்து வைத்தாள் என்று அந்த வசனத்தை பார்க்கிறோம். ஒரு ஸ்திரீயானவள் எதற்கு ஒப்பாய் இருக்கிறார் சொல்லுங்க? உலகத்திற்கு ஒப்பாய் இருக்கிறார். ஒரு ஸ்திரீயானவள் உலகத்திற்கு ஒப்பாய் இருக்கிறார். அந்த ஸ்திரீயானவள் எடுக்கிறார், அந்த ஒரு மாவை எடுத்து, புளித்த மாவை எடுத்து அடைத்து வைக்கிறார். மாவுக்கு எதுக்கு ஒப்பாய் இருக்குது? சரீரத்துக்கு ஒப்பாய் இருக்குது. அந்த சரீரத்தை 3 படிகளாக வைக்கிறது. 3 படி என்ன அர்த்தம்? 3 சரீரங்கள். ஆமென். இப்போ நம்ம விவசாய இது அளக்கும் போது ஒரு பெரிய இவ்வளவு பெருசா படி எடுத்து, அது ஒரு படி 2.5 கிலோல இருந்து 3 கிலோ கிட்ட வரும். அது ஒரு அளவு வச்சிருக்காங்க. இங்க வந்து ஒரு ஸ்திரீயானவள் எடுக்கிறாங்கன்னா, ஒரு சரீரத்தை எடுக்கிறாங்கன்னா, ஒரு மனுஷனை எடுக்கிறாங்க. ஒரு மனுஷனை பெற்றெடுக்கிறார். பெற்றெடுத்து அந்த சரீர மாவு என்றது வந்து சரீரத்துக்கு உப்பாய் இருக்குது. அது புளிக்க வைக்கிறார். புளித்த மாவு அடைத்து வைக்கிறார். என்னன்னு அர்த்தம்? 3 படி என்பது ஒரு படி, அதாவது ஒரு படின்றது ஒரு சரீரம். அந்த ஒரு சரீரம் வந்து தேவனுடைய ஒரு சரீரம் வந்து பிதாவுக்காகவும், 2வது சரீரம் குமாருக்காகவும், 3வது சரீரம் பரிபூர்ண ஆவியானவருக்காகவும் எடுத்து வைக்கிறார். எடுத்து வைத்த பிறகு இந்த கடுகு விதை வளர்கிறது. அதாவது இயேசுவை போல இன்னொரு மனுஷகுமாரன் இருக்கிறார் என்ற அர்த்தம். இந்த வசனத்துடைய மறைபொருள், இந்த உலகமே காத்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷகுமாரனுக்காக, இந்த உலகத்துடைய விடியலுக்காக இந்த உலகமே காத்து கொண்டிருக்கிறது. இந்த வசனத்துடைய மறைபொருள் என்னவென்றால், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற அந்த மறைபொருளான அந்த ஸ்திரீயானவள் எடுக்கிறார். ஏன் ஸ்திரீயாருக்கு கையில அந்த மாவுக்கும் அதுக்கு சம்பந்தமா இருக்கிறது? அந்த ஸ்திரீயாவுக்கும் அந்த மாவுக்கு என்ன சம்பந்தம் உண்டு? சரீரத்திற்குரிய காரியங்களுக்கு எல்லாவற்றையும் சம்பந்தம் உட்பட்டவள் ஸ்திரீயானவள். ஆமென். தேவனுடைய ராஜ்யம் யாருக்காக? நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்திரீயானவள் இல்லாவிட்டால் இந்த உலகமே இல்லை. ஆமென். அந்த ஸ்திரீயானுக்குள்ள தேவன் வைத்திருக்கிற அந்த மகா பெரிய திட்டத்துக்காக, அந்த ரகசியத்தில் அவர் மறைத்து வைத்திருக்கிறார். ஆமென். பாருங்க, அடுத்த தேவனுடைய ராஜ்யம். அப்போ கடுகு விதைக்கு எவ்வளவு வேல்யூ வந்திருக்கு பாருங்க. ஆமென். கடுகு விதைக்கு எவ்வளவு மகிமை வந்திருக்கு பாருங்க. எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ இப்போ தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யம் கட்டுவதற்கு நம்ம பிரயாசப்படுறோம் இல்லையா? ஆமென். தேவனுடைய ராஜ்யம் கட்டுவதற்கு நம்ம எல்லாம் ஊழியக்காரர் இருந்து நம்ம பிரயாசப்படுறோம். பிரயாசப்பட்டு என்ன பண்றோம்? நம்ம இன்னமும் விடிவுகாலம் வரலையா என்று நம்ம அநேக காரியங்கள் நம்ம செயல்பட்டு இருக்கிறோம். நம்ம சபை கட்டளையா, அந்த சபை கட்டளையா. முதலாவதாக நம்மளுடைய சிந்தை எப்படி இருக்கணும்னா, தேவனுடைய ராஜ்யம் நம்ம இது வரைக்கும் நான் செய்யலையா? நான் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். நம்மளுடைய ஊர்ல மாத்திரம் அல்ல. உங்களுக்கு இன்னொரு உதாரணம் மறைபொருள் சொல்றேன்.
அந்த ஒரு கடுகு விதைக்கு ஒப்பா யார் வச்சிருக்கா? நம்ம நீங்களும் நானும் தான். நீங்களும் நானும் ஒரு கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறோம். இந்த உலகத்துல எல்லாமே வளர்ந்தது, மரமாகி தோட்டமாயிட்டு அது அதிகமாக விளைச்சல் தரக்கூடிய நிலமாக மாறிவிட்டது. ஆனால் உண்மை உள்ள நீதி உள்ள அந்த கடுகு விதையை நாம இருக்கிறோமா? தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் விதைக்கப்பட்டு இருக்கிறோமா? தேவனுடைய நீதியினாலே விதைக்கப்பட்டு இருக்கிறோமா? அப்ப உலகம் முழுவதும் வைத்திருக்கிறானா, தேவன் வைத்திருக்கிறார்னா, அந்த கடுகு விதை எங்கெங்கெல்லாம் கத்திக்கிட்டு இருக்குது, எங்கெங்கெல்லாம் கூச்சலிட்டு இருக்கிறது, எங்கெங்க தேவன் வருவார், இயேசு வருவார் என்று நம்ம சொல்றோம். இன்றைக்கும் நம்ம சொல்றோம். ஆனா வந்த பாடு இல்லையே என்று சில பேர் சொல்றாங்க. ஆனா வருவார். ஆமென். இயேசு மாத்திரம் வரமாட்டாரு, அவரோடு கூட அவருடைய பிதாவையும் அழைத்து கொண்டு வருகிற காலம் மிக சமீபம். ஆமென். இப்போ நம்மளுடைய சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம் என்னவென்றால், தேவன் நம்ம உயிரோடு இருக்கும் போல தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கணும். எத்தனை பேர் ஆசை இருக்குது? எத்தனையோ ஊழியக்காரங்க ஏங்கி கொண்டிருக்கிறாங்க. அப்பா, நான் இந்த சரீரம் இருக்கும்பொழுது நம்முடைய ராஜ்யத்தை நான் பார்க்க மாட்டேன்னா அவங்களுடைய ஜபமா இருக்குது. இவரு நம்ம ஐயா பெத்மான்ஸ் ஐயாவோட இந்த அவருடைய இருதய வாஞ்சி அதுதான். இதுவரைக்கும் அவருடைய மீடியா அவரோட சிறு வயது முதற்கொண்டு பார்க்கும்போது அவர் அப்படியே தான் இருக்காரு, இப்பவும் அப்படியே தான் இருக்காரு. காரணம் என்னன்னா, அவருடைய ஒரே ஒரு ஆசை, தேவனுடைய ராஜ்யம் நான் பார்க்க மாட்டேனா, எல்லாருக்கும் சமாதானம் கிடைக்காதா, எல்லாருக்கும் நீதி கிடைக்காதா, எல்லாருக்குள்ளும் அவருடைய வல்லமையை பார்க்க முடியாதா என்ற அவருடைய ஏக்கமாக இருக்குது. ஆமாம். சரி, ஒரு உதாரணத்துக்கு தான் நம்ம இல்லை இந்த காரியங்கள் எல்லாமே நம்ம தியானிக்கிறோம். ஆனால் தேவனுடைய திட்டம் எப்படின்னா, இப்போ உலகத்துல இப்போ ஒரு கிணறு வெட்டுறாங்க. உங்களுக்கு உதாரணத்தை சொல்றேன், தேவனுடைய ரகசியத்தை மறைப்பொருளை உங்களுக்கு சொல்றேன். ஒரு கிணத்து ஒரு நல்ல பாறை நிறைந்த ஒரு கிணத்தை வெட்டும் பொழுது என்ன செய்வாங்கன்னா, எல்லாத்துக்கும் கல்லால வெட்ட மாட்டாங்க, இது புளியால எல்லா இடத்துலையும் வச்சு இடிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த ஒவ்வொரு இடத்துல பள்ளத்தை முதல்ல ஸ்ட்ரைட்டா பள்ளத்தை உருவாக்கிடுவாங்க. ஸ்ட்ரைட் பள்ளத்தை ஒரு மனுஷன் செல்லக்கூடிய அந்த ஒரு பள்ளம் வரைக்கும் உள்ள போயிடுவாங்க. போயிட்டு பிறகு போற இடத்துல எல்லாம் ஒரு ஹோல்ஸை பண்ணி விட்டு போயிடுவாங்க. ஒவ்வொரு இடத்துல சுத்திலும் அவன் தன்னை சுற்றிலும் வச்சிருவாங்க. வச்சுட்டு தன்னைக்குள்ளுக்க அவர் ஒரு வெடிகுண்டையே கொண்டு போவாங்க. வெடிகுண்டை எடுத்து போயிட்டு அங்கங்க வச்சு ஒயர் கனெக்ஷனை கொடுத்துருவாங்க. ஒயர் கனெக்ஷன் எல்லா இடத்துலையும் எந்தெந்த இடத்துல கொடுத்துட்டு பிறகு மேலே வந்துட்டு ஒரே ஒரு அந்த தீப்பொறியை வச்சு விட்டுருவாரு. வச்சு விட்டு பக்கத்துல யாரும் வராம அந்த கிணத்தை மொத்தம் அந்த சுத்தி இருக்க பாறையில மொத்தம் வெடிச்சு செதறும். எத்தனை பேர் தெரியும் உங்களுக்கு? வெடிச்சு செதறும் போது உள்ள இருக்க பாறைகள் எல்லாம் அசைக்கப்படும், விரிச்சில விட்டு பிறகு அந்த பாறைகளை எல்லாமே ஒவ்வொன்று தனித்தனியா சம்பந்தம் இல்லாம ஆயிட்டு, அப்போ மேல இருந்து அவர் வெடி வச்சவர் என்ன பண்ணவர்னா, மேல இருந்து அந்த ஒவ்வொரு கல்லை எடுக்க ஆரம்பிப்பார். வெடிக்கப்பட்ட கல்லெல்லாம் எல்லாத்தையும் வெளியே எடுத்துருவார். ஆனா இன்றைக்கு நம்ம உதாரணத்துக்கு நம்மளுடைய ஜெபம் ஒவ்வொரு வெடிக்கு சமமாக இருக்கு. ஆமென். ஒவ்வொரு வார்த்தைக்கு சமமாக இருக்குது. வெடிச்சு செதறணும். ஒவ்வொரு அந்தகாரக்க வல்லமை மட்டும் முழுவதுமாக வெடிச்சு செதறணும். அந்த வல்லமை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்போ அந்த ஒரு கிணத்தை தோண்டும் போது எவ்வளவு பிளான் பண்ணி செய்யறாங்க. இந்த உலகமே ஒரு தேவனுடைய பார்வைக்கு ஒரு கிணறா இருக்கிறது. அந்த வெடிகள் இருக்குது பார்த்தீங்களா, வெடிகள் தான் நாம. அந்த வெடிகள் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு. அந்த சபையில இந்த உலகத்துல உள்ள எல்லா சபையிலுமே எல்லாமே ஒன்றோட ஒன்று பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே கனெக்ட் ஆகிருக்கு. அது அந்த நாள் மிக சமீபமா இருக்குது. ஒரு இடத்துல அந்த மேல வெடிச்சதுன்னா, ஒரே ஒரு இடத்துல தான் அந்த ஒரு பட்டாசு சத்தம் கேட்கும். உள்ள இருந்து பார்த்தானா உள்ள அகலமா இருக்கும், விசாலமா ஆகிடும். இன்றைக்கு எல்லாருக்கும் பாறைகள் மத்தியில வேதனை மத்தியில இருக்கலாம். நம்ம எங்க வச்சிருக்கோம்? நம்ம வெடி எங்க இருக்குது? பாறைகள் மத்தியில வைக்கப்பட்டு இருக்கிறது.
அதான் நம்ம எந்திரிச்சாலும் நம்ம வெயிட்டா இருக்கு, படுத்தாலும் வெயிட்டா இருக்குது. ஆமென். அந்த பாறைகளை வந்து நம்ம வந்து சுத்தி இப்படி நெருக்க முடியல. அந்த உங்களுடைய அக்கினியே உங்களுக்கு வைக்கப்பட்ட திரி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்னும் திரியை நீங்க பலப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் அதை வந்து அக்கினியால் நிரப்புங்க. நெருப்பி நெருப்பி நெருப்பினா மொத்தம் ஒரு நாள் வந்து அதை வெடிக்க செய்து செலரணும். அப்போ ஒரே ஒரு மரத்து மேல வந்து ஆகாயத்து பட்சிகள் எத்தனை உட்கார முடியும்? மரம் ஃபுல்லா எங்கெங்க இடம் இருக்குதோ எல்லா இடத்துலயும் உட்காரும். ஒரு மரமால அத்தனை ஆகாயத்து பட்சிகள் உட்கார முடியும்னா தேவனுடைய தூதர்கள் ஒவ்வொருத்தர் மேல அத்தனை தூதர்கள் வந்து நம்ம மேல வைக்க உட்கார முடியும்னா ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்குது கடுகு விதை. அந்த கடுகு விதை உலகம் முழுவதும் பிரகாசிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? தேவனுடைய ராஜ்யம் அப்படி சொல்றதுக்குள்ள நடக்கும். ஒரு நொடியில் நடக்கும். அப்போ இங்கெல்லாம் கனெக்டிவிட்டி ஆயிக்கொண்டு இருக்கிறது. நம்ம ஜெபம் செய்கிறோம், இங்க மட்டும் சபை கட்டணும், அங்க மட்டும் சபை கட்டணும் கிடையாதுப்பா. இந்த உலகம் முழுவதும் சபைகளுக்கு நிரம்பணும். இந்த உலகம் முழுவதும் முடிய உலகம், உங்களுக்காக படைக்கப்பட்ட உலகம் என்று அந்த இருதய வாஞ்சி இருக்கணும். இயேசு அதுதான் வந்து ஒரு வார்த்தை சொன்னாலும் சுருக்குன்னு சொன்னார். ஒரே ஒரு கடுகு விதை, நம்ம வந்து கடுகை கூட மதிக்க மாட்டோம். இயேசு அந்த கடுகையும் கணக்கில் வைத்துக் கொண்டு நமக்கு வசனமா எடுத்து சொல்லி இருக்கிறார். ஆமென். அப்போ தேவனுடைய ராஜ்யம் நம்ம வருகிறதற்கு நாம எங்கே தடையாகி இருக்கிறோம்? நம்ம சபை கட்டுவதற்கு மாத்திரம் நம்ம ஜெபம் செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்துல எல்லா சபைகளும் கட்டப்படணும் ஒரு ஜெபம் செஞ்சு பாருங்க. அவர் இன்றைக்கு அற்புதம் செய்ய வல்லவராய. அந்த ஜெபத்துல கொஞ்சம் கூட ஒரு கடுகு விதையில கூட சுயநலம் இல்லை. நாம இங்க சபை கட்டணும் அங்க சபை கட்டணும் சொன்னோம்னா அதுல சுயநலம் கண்டிப்பா இருக்குது. தேவன் இந்த ஊருக்கு மாத்திரம் தான் தேவன் அல்ல. இந்த கடுகு விதை இங்க மட்டும் சொந்தம் அல்ல, இந்த உலகத்திற்கே சொந்தம். அதற்கு தான் ஆகாயத்தை பறவை வந்து அமரும்படி செய்கிறார். சும்மா அமரும்படி செய்யல. ஏன்னா அந்த கடுகு விதைய அந்த ஆகாயத்து பறவைகள் உட்கொள்ளணும், சாப்பிடணும். இன்னொரு இடத்துல போயிட்டு கழிவை கழிக்கும் போது அது விதையாக மாறும். அநேக இடத்திலே தேவனுடைய ராஜ்யம் கட்டுவதற்கு ஒரு மறைபொருளான தேவனுடைய தூதர்களாக இறங்குவதற்கு அது இடமாக மாறும். இப்போ தேவன் இயேசு எவ்வளவு தெளிவா சொன்னார் பாருங்க. ஆகாயத்து பறவைகள்னா தேவனுடைய தூதர்கள். தேவனுடைய தூதர்களை நீங்க கணக்கு பண்ண முடியுமா? உங்களால முடியுமா? ஒவ்வொரு நிமிஷமும் பிறந்து கொண்டே இருக்கிறாங்க தேவனுடைய தூதர்கள். தெரியுமா உங்களுக்கு? தேவனுக்கு ஒவ்வொரு நொடியில தேவனுடைய தூதர் பிறந்து கொண்டே இருக்கிறாங்க. தேவனுக்கு பரலோகத்திலே அவருக்கு இன்னும் மகிமை அதிகமா செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய தூதர் என்று யாருன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகளாக இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் யாரு பிரிக்கப்பட்டு இந்த உலகத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள். அந்த அனுப்பப்பட்டவர்கள் தான் நாம. ஆமென். பிரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர்கள் தான் நாம. அப்போ தேவனுடைய ராஜ்யம் எங்க வச்சிருக்காரு? இயேசு என்ன சொன்னாரு? தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குது? உங்களுடைய மத்தியில தான் இருக்குது. நீங்க எடுத்து பயன்படுத்துங்க. எப்பா தங்கமும் வெள்ளியும் உங்ககிட்ட தான் இருக்குது. தங்கமும் வெள்ளியே இங்க தேவையில்ல, உங்ககிட்ட தான் இருக்குது. உங்களுடைய சிந்தையில தான் இருக்குது. இந்த உலகத்தாருக்கு எல்லாமே தேடி அங்க போய் அவங்களுக்கு மகிமை தேடி கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. தங்கமும் வெள்ளியும் பணமும் எல்லாமே நம்மளுடைய சிந்தையில தான் வைத்திருக்கிறார். ஆமென். அப்போ தேவனுடைய ஆவினால நீங்க சிந்தையில உண்மையுள்ள நீதியுள்ள சிந்தை நீங்க எது சிந்திக்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டது. ஆமென். உங்களுக்கு லாஸ்டான ஒரு வசனம் வந்து இடையில இந்த வசனத்தை இடையில ஒரு வசனத்தை படிச்சுட்டு அப்புறம் நான் முடிச்சிடுறேன். கடைசி வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 15ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 15ஆம் அதிகாரம்
இன்றைக்கு நாம் உலகத்துக்கு எல்லாமே உலகத்திற்காக நம்ம வந்து ஏன் ஜெபம் செய்ய மாட்டோம் என்று தேவனுடைய நமக்கு எச்சரிக்கை செய்கிறார். 10ஆம் வசனம், மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு கூட களி கூறுங்கள் என்கிறார். மேலும் எல்லோரும், யாரு ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, எல்லோரும் ஏகமாய் கர்த்தரை துதியுங்கள் ஜனங்களே, எல்லோரும் அவரை புகழ்ந்து பாடணுமா. அப்புறம் என்றும் சொல்லுகிறார். நம்ம என்ன பண்றோம் இப்போ? நம்ம வீடுகளுக்கு சொன்ன பிறகு தேவனை புகழ்ந்து பாடுறோமா? ஒரு மனுஷனை வந்து புகழ்ந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவர் வந்து அந்த மனுஷன் வந்து இருக்கிற இடத்தை விட்டு இறங்கிடுவான். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு நல்லா புகழ்ந்து பாருங்களேன், உங்ககிட்ட இறங்கி உனக்கு என்ன வேணும் கேட்டுருவார். அவர் மனசு புடிச்சு போச்சுன்னா உனக்கு என்ன வேணும் கேட்டுருவாரு, எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. ஒரு மனுஷனே அந்த மாதிரி இருக்கும் பொழுது தேவனை புகழ்ந்து பாடுவதற்கு நம்ம ஏன் புகழ மாட்டோம்? தேவனை ஏன் கீர்த்தனம் பண்ண மாட்டோம்? ஜனங்கள் மத்தியில போயிட்டு அநேக மத்திய ஜனங்களோட நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்ம அவரோட பேசுங்க. நம்ம சொந்தக்காரங்க பந்தக்காரங்க அவங்க மாத்திரம் சொந்தக்காரங்க அல்ல. அவங்க மாத்திரம் இருந்தா நமக்கு தேவனுடைய ராஜ்யம் வராது, கிடையாது. ஆவியில தனித்து விடப்பட்டோம் என்றால் கைவிடப்பட்டோம் என்று கணக்கு. எல்லா மக்களும் போய் தாராளமா பேசுங்க. அந்த டைம் கிடைக்கும் போது இயேசுவை பத்தி லைட்டா சொல்லுங்க, அவர் பார்த்துக் கொள்வார். ஆனா நம்ம இயேசுவை போல நடக்கணும். ஆமென். இயேசுவோட நமக்குள்ள இருக்கணும், கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருக்கணும். தேவனுடைய ராஜ்யம் கட்டுவதற்காகவே ஆமென் கள்ளங்கப்படம் இல்லாம மனசு இருக்கணும். இருக்குது, நமக்குள்ள இருக்குது. இன்றைக்கு வெடிய பொருளாக நம்மை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நிலத்திலும் வந்து நம்ம விதைத்து இருக்கிறார். விதைத்து வைத்து மறைத்து வைத்திருக்கிறார். மறைத்து வைத்துக் கொண்டு தேவனுடைய ராஜ்யம் கட்டுவதற்காக அவர் பிரயாசப்படுகிறார். அவருடைய வல்லமை ஊட்டுவதற்கு வல்லமையா இருக்கிறார். அதற்கு நம்ம தயாரா இருக்கிறோமா? இந்த உலகத்திலே இருக்கிற நம்ம ஒரு சுயநலமற்ற அந்த அன்பு இருக்க வேண்டும். நம்ம சுயநலமுள்ள அந்த அன்பு இருக்கக்கூடாது. நம்ம குடும்பம் நாம மாத்திரம் இருக்கக்கூடாது. உலகத்துக்காக செபிங்க. உலகத்துக்கு எல்லா காரியங்களுக்காக செபிங்க. எங்க தூரமா இருக்கிற அந்த பிசாசுகளுக்கு அடிந்து கொள்ள அழிக்க நமக்கு அதிகாரம் உண்டு. பிசாசு நம்மளை பார்த்து பயப்படுறான். ஆனா நாம என்ன பண்றோம்னா அவனை பார்த்து பயப்படுறோம். ஒரு பாம்பு அடிக்க சொல்லிட்டு அது என்ன பண்ணுனா உசுன்னு சொல்லுமா, ஆனா கொத்தாது. நீ கிட்ட போய் ஏதாவது செஞ்சாதான் அது குத்தம். அது வரைக்கும் உசுன்னு தான் சொல்லும். என் கிட்ட வராதான்னு சொல்லும். ஆனா நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த பாம்பை அடிக்க கொல்லவும் அழிக்கவும் நமக்கு அதிகாரம் உண்டு. ஏன்னா அந்த பாம்பினால எல்லா மக்களுக்கும் தீமை உண்டு, அழிவும் உண்டு. அப்ப அந்த பாம்பு என்ன பண்ணும்? பாம்புக்கு ஒப்ப எவன் இருக்கிறான்? பிசாசு இருக்கிறான். அப்ப அவனை அழிக்கணுமா இல்லையா? குடும்பத்தில் சொந்த சத்ருவா இருக்கிறானே அவனை அழிக்கணுமா இல்லையா? இந்த உலகத்துல சத்ருவா இருக்கிறானே அவனை அழிக்கணுமா இல்லையா? அப்ப எவ்வளவு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. அதுக்காக நீ வயக்காட்டில் போற அந்த பாம்பை பிடிச்சி எதுவும் பண்ணாதீங்க. சரீரத்துக்குள்ள பாம்பு இந்த சிந்தை உள்ளவர்களை தேவனுடைய ஆவினாலே இயேசு ரத்தத்தினாலே இயேசு நாமத்தில நிர்மூலம் செய்ய. அவன் மனுஷனை விட்டு போடும். அதான் மனுஷனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. ஆமென். மனுஷனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. தேவன் படைத்த அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அதற்கு நாம தடையாக இருந்திருக்கூடாது. என்ன அர்த்தம்? அப்போ அவர் கொடுக்கப்பட்ட எல்லாரும் அவருடைய சித்த பிதாவின் சித்தம் என்னன்னா எல்லாரும் கூட எல்லா மனுஷனும் வந்து மனுஷ ரூபம் அடைய வேண்டும் என்று அவருடைய சித்தமா இருக்குது. அந்த சித்தத்தை நாம பிரதானமா வைத்திருக்கணும். அதற்கு தடையாக இருக்கிற எல்லா விதமான அந்தகார இருள் சூழ்ந்த சிந்தனைகள் முற்றிலுமாக அழிக்க நமக்கு அதிகாரம் உண்டு. அப்போ தேவனுடைய ராஜ்யம் எப்படி நம்ம கட்டுவதற்கு அந்த ரகசியம் நம்ம எப்படி இப்போ இன்றைக்கு உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சுதா? சொல்லுங்க. புரியலன்னா தாராளமா சொல்லுங்க.
ஏன் நம்ம வந்து புறஜாதி கொள்கை ஏன் பேசணும்னா, நம்ம ரிஃப்ளெக்ஷன் அவங்களுக்குள்ள மிருகம் உருவம் கூட சுயநலத்தின் ஆவிகள் இருக்கும், பிசாசுகள் இருக்கும். நாம இயேசுவை முழுமையாக தேவனுடைய குமாரன் அறிந்து கொண்டு நமக்குள்ள நம்ம தைரியமாக இருக்கும் பொழுது அவருக்குள்ள இருக்கிற அந்த இருள் விலைக்கு ஓடும். நீங்க கையை வச்சு ஜபங்கள் செய்ய தேவையில்லை, அதோட வல்லமை தேவனுடைய, அதான் இயேசு சொன்னாரு, தேவனுடைய ராஜ்யம் உங்களை மத்தியில் இருக்க சொன்னார். வேற எங்கேயும் கிடையாது. எங்கேயுமே அங்க சொல்றாங்க இங்க சொல்றாங்க, அங்க மனுஷகுமாரன் வந்திருக்காரு, இங்க மனுஷகுமாரன் வந்திருக்கு, ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மனுஷகுமாரன் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார், நமக்குள்ளே வைத்திருக்கிறார். லாஸ்டா எப்போ அந்த ஃபைனல் உங்களுக்கு சொல்லட்டுமா? உங்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் இந்த ஃபைனல். இப்போ முதல்ல என்ன பார்த்தோம்? கடுகு விதை குறித்து பார்த்தோம். அந்த கடுகு விதையில கத்துக்கிறது பாடம் என்ன பாடம் சொல்லுங்க? கடுகு விதை வளர்ந்தது, மரமானது. முதல்ல ஒரு மனுஷனை எடுத்து விதைத்தான், அதை மறந்துட்டீங்களா? அது எடுத்து போட்டு அது வளர்ந்தது, வளர்ந்து மரமாயிட்டு, மரமான பிறகு ஆகாயத்து பறவைகள் வந்து அது மேல அமர்ந்த பிறகு என்ன நடக்குது? ஆகாயத்து பறவைகள் அந்த 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 கனிகளை புசிக்கிறது, புசித்து அநேக உலகம் முழுவதும் செல்கிறது, சென்று எல்லா இடத்துல. அதுக்கு அந்த ஆகாயத்து பறவைகளுக்கு என்ன தெரியாதா? இது இது அத்திப்பட்டும் தெரியாது, இது அந்த கவர்பட்டும் தெரியாது, இது அம்பத்தூரும் தெரியாது, இது ஆவடியும் தெரியாது. அது பார்க்குற இடத்துல எல்லாமே அதுக்கு சொந்தம் தான். எங்க வேணாலும் போவோம், யாருமே ஒண்ணுமே கேட்க முடியாது. எங்க வேணாலும் போவோம், அந்த பறவைகளை யாரும் தடுக்க முடியாது. கீழே இருக்கிறவங்க அவன் வேலி போட்டிருப்பான், இது என்னுடைய வீடு, இது என்னுடைய வீடுன்ட்டு. ஆனா அந்த வீட்டு மேலே போவோம், அதுக்கு அதிகாரம் உண்டு. ஆகாயத்து பறவை யாரு? தேவனுடைய தூதர்கள், நீதிக்கு பிறந்த தூதர்கள். ஆமென். தூதர்களுடைய ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அது இன்னைக்கு மறந்துட்டீங்களா என்னன்னு தெரியல, ஆனா மறந்தாலும் மறுபடியும் ஆவியானவர் உங்களுக்கு நினைவுபடுத்துவாராக. ஆமென். அடுத்து நம்ம அந்த வசனத்தை நம்ம புறஜாதிக்குள்ள நம்ம போயிட்டு புளித்த மாவு மறந்துட்டு பார்த்தீங்களா? புளித்த மாவு ஒரு ஸ்திரியானவர் எடுத்து 3 படியில போட்டாங்க, அது வளர்ந்தது. யாருக்கு ஒப்பு கொடுத்தாங்க? அந்த ஸ்திரியானவளே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்தார். அது அந்த இந்த பழைய ஏற்பாட்டின் பிரகாரம் பார்த்தோம்னா ஏவாள் இருக்கிறார், புதிய பிரகாரம் பார்த்தீங்கன்னா மரியாள் இருக்கிறார். ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தப்படுத்தப்பட்டு ஒப்பு கொடுத்தால் அந்த புளித்த மாவு என்ன பண்ணுச்சுன்னா எதுக்கு எடுத்து வச்சாங்க? தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒப்பாய் வச்சார். ஒப்பாய் வைத்த பிறகு அது அந்த மரமும் அந்த கழுகுமோ மறுபடியும் அந்த வசனம் வந்து அந்த புளித்த மாவு, அந்த மாவு, அந்த ஸ்திரியானவர்கள் அந்த கீழே வசனம் இருக்கு பாத்தீங்களா? அந்த வசனம் படிச்சுட்டு இப்போ மேல படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். கீழே இருக்க வசனத்தை நீங்க படிச்சிட்டீங்கன்னா மேல நெக்ஸ்ட் மேல இருக்க வசனம் எங்கிருந்து வந்தீங்கன்னா மறுபடியும் அந்த வசனத்தை வரும்போது உங்களுக்கு கிளியர் ஆயிடும். தேவனுடைய ராஜ்யம் இப்படி இருக்குதா? உங்களுக்கு எல்லாம் உதாரணம் தான் சொல்லியிருக்கிறேன். ஆனா அப்போ என்னன்னா அநேக புறஜாதிகளுக்குள்ள நம்ம போய் என்ன பண்ணுமா? களி கூறணும். காசு பணம் இருக்குதோ இல்லையோ களி கூறணும், அன்பு கூறணும். அன்பு கூறும் பொழுது தேவனுடைய அன்பு அங்க வெளிப்படும். ஆமென். அநேக மக்களுக்குள்ள லாஸ்ட் வசனம், அந்த வசனத்தை நேரம் இல்லை, முடிஞ்சிருது. எடுத்துக்கொள்ள வெளிப்படுத்தல் விசேஷம் சுருக்கமா சொல்லிடுறேன். 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது அவருடைய ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்களான அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தமாய் வானத்தில் உண்டாயின. அப்போ இயேசு போல உள்ள ஒரு மனுஷகுமாரன் இந்த உலகத்துல வரணும். ஆமென். வரதுக்காக ஜெபம் செய்றீங்களா?
எத்தனை பேர் ஜெபம் செய்கிறீங்க? விடுதலை வரணும்பா இந்த உலகத்துல, அப்பா ஒரு ஆள் அனுப்புங்கப்பா, விடுதலை கொடுத்துக்க ஆள் அனுப்புங்கப்பா. முதல்ல நாம அதுக்கு தயாரா இருக்கணும். ஒருவேளை அவர் நம்ம ஒருவேளை நமக்குள்ள அந்த மாற்றம் வரலனா, அந்த அந்த அவர் செய்யற ஜெபத்துக்கு நம்ம இது பாத்திரமா ஆகக்கூடாது. புரியுங்களா? எத்தனை பேர் புரிஞ்சுது? அதுக்காக நம்ம தயார்படுத்திக் கொள்ளணும். தேவனுடைய ராஜ்யம் கட்டுவதற்கு நம்ம தயாரப்படுத்திக்கணும். தயாரப்படுத்திட்டு பிறகு தேவனுடைய ராஜ்யம் பிரஸ்தாபப்படுத்துறதுக்கு நாம தயாரா இருக்கணும். அந்த தாராள இருதயம் இருக்கணும். நம்ம குடும்பத்திற்காக இல்லை. இப்போ எல்லாரும் கல்யாணம் பண்ணனா, யாராவது கல்யாணம் பண்ணுப்பான்னா இருந்தா முதல்ல செட்டில் ஆகலாம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலாம். அநேக சொல்றது தான் செட்டில் ஆகிறது தான் பார்க்கறாங்க. வாழ்க்கையில செட்டில் ஆகுது, தேவனுடைய ராஜ்யம் செட்டில் ஆகுறது முதல்ல மீன் ரெடியாரு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் செட்டில் பண்றாரு. அதனால அநேக காரியங்கள் பரலோக திருமணம் என்ற அந்த காரியம் கூட எதுக்காக சொன்னா, பரலோகத்தில் திருமணம் ஆவதற்கு நம்ம பாத்திரனா இருக்கணும். அவன் அதுக்கும் திருமணத்துக்கும் இருக்கு, கணக்கு இருக்கு. கணக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. கடுகு சிரித்தாலும் காரம் சிரிக்குமான்ற அந்த வார்த்தைகள் சும்மா இல்லை. இயேசு ஒரு வார்த்தை சொன்னாலும் சுருக்குன்னு சொன்னாரு. கடுகை வைத்துக் கொண்டு சுருக்குன்னு சொன்னாரு. அந்த சுருக்கு தான் இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆமென். அந்த ஒரே ஒரு கடுகுக்கு இவ்வளவு மகிமை இருக்குதுன்னா, நம்ம எல்லாம் எத்தனை கடுகளா இருக்கிறோம். அந்த உலகத்துல எத்தனை கடுகுகள் இருக்குது. எத்தனை பேர் அந்த தன்னுடைய பாரங்களை சுமந்து கொண்டு, அந்த கிணறை வெட்டுவதற்கு எவ்வளவு பாரங்கள் சுமந்து கொண்டு உலாவி திரிந்து கொண்டு அலைந்து கொண்டு இருக்கிறார். அவர்களுக்காக நம்ம ஜெபம் செய்யலாமே, அவர்களை விடுதலை செய்யலாமே. அவர்கள் விடுதலை செஞ்சாங்கன்னா அநேகருக்கு தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுமே. அப்போ ஒரே ஒரு திரிதனை வைக்க போறாரு தேவன். என்ன அந்த ஒரே ஒரு மனுஷனை கொண்டு தானே, மனுஷகுமாரனை கொண்டு தானே ஒரு திரிதனை வைக்க போறாரு. அந்த எண்டில் தானே வைக்க போறாரு. மொத்தமா வெடிச்சு சிதறி மொத்தமா எல்லா பாரங்களும் வெடித்து சிதறின பிறகு மொத்தமா கிளியர் ஆயிடும் இல்லையா? அப்ப தேவனுடைய ராஜ்யம் நம்ம கட்டுவதற்கு நம்ம எவ்வளவு சுயநலமற்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தேவன் நம்மோடு இன்னோடு பேசினதுக்காக தேவாதி தேவனுக்கு நன்றி. இந்த வார்த்தைகள் என்னுடைய சொந்த வார்த்தைகள் அல்ல, தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்ததே தான் சொல்கிறேன். ஒரே ஒரு நான் வளர்த்த அந்த மரத்துக்கு அவ்வளவு மகிமை வந்ததுன்னா, தேவன் வளர்க்கிற மரங்களுக்கு விதைகள் அந்த செடிகளா இருந்து மரமா பார்க்கிறாரு தேவன். அந்த மரங்களை எல்லாம் தேவன் வளர்த்தெடுக்க எவ்வளவு நேரம் ஆகும்? நம்மளுடைய விசுவாசம் எவ்வளவு தூரம் இருக்குது. இந்த வீடை விட்டா அங்க போகுது, அந்த வீடை விட்டா சர்ச்சுக்கு வருது, சர்ச்சு விட்டா வேற வேணும்னா போகுது. அவ்வளவுதான் விசுவாசம் இருக்குது. நம்ம சுற்றி உள்ள எல்லாமே நம்மதுதான். தேவனுடைய ராஜ்யம் கட்டுவதற்கு இந்த இருதய வாஞ்சியம் பாரம் நமக்குள்ள வைராக்கியமாய் அனல் பறக்கணும். இப்போ இல்ல, இந்த சரீரம் முடியும் பரியந்தம். ஆமென். அப்போ தேவனுக்கு முன்பாக நம்ம சாட்சியாக இருக்கும் பொழுது தேவன் நம்மை மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.